அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துமாணிக்கம். என் ஊர் பொள்ளாச்சி பக்கம் ஆனமலை, கோயம்புத்தூர் மாவட்டம் கிராமம். நான் கிராமத்துலேருந்து பெங்களூருக்கு வேலைக்கு வந்தேன். மாதம் 35,000 சம்பளம் எனக்கு ஃபிக்ஸடாக பேசி ஒரு ஓனர்கிட்ட வேலைக்கு வந்தேன். 2 மாதம் வண்டி ஓட்டுனேன். ஒரு 30,000 35,000 வாங்கிட்டேன். எனக்கு இன்னும் பேலன்ஸ் 42,000, என்னுடைய கணக்குப்படி 42,000 வருது. அந்த ஓனரு நான் ஊருக்கு போகணும் லீவு கேட்டோன்னே அவன் ஏதோ வெளியூருக்காரன் போயிட்டேன்னா காசு கொடுக்க வேண்டியதில்லை அப்படி இப்படி ஏதோ தப்பாக நினச்சிட்டு உங்களுக்கு 42,000 தர வேண்டியதில்லை, 25,000 தான் தரணும் அப்படின்னு சொன்னான். சரி, அந்த 25 ரூபாய்க்கு கொடு, என் லைசன்ஸுக்கு கொடுன்னு நான் கேட்டேன். இதை தர்றேன் அதை தர்றேன் இப்போ தர்றேன் காலையில் தர்றேன் மதியானம் தரேன்னே சொல்லி 4 நாளாக என்னை அந்த வேர் ஹவுஸ்லேயே சும்மாவே உட்கார வச்சு படுக்க வச்சு சாப்பிடவும் படுக்கவும் வண்டியிலே உட்கார வச்சிட்டான். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஊரில் என் அப்பாவுக்கு சாமி கும்பிடணும். ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போது என் ஃப்ரெண்டு ஒரு டிரைவர் மூலிமா இந்த அண்ணன் நம்பர் கிடச்சிது, மல்லண்ணன் நம்பர் கிடச்சிது. என் பிரச்சனையை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். அவர் உடனே பேசி அந்த ஓனர்கிட்ட பேசி என்னுடைய பிரச்சனையை கிளியர் பண்ணி கொடுத்தாரு. என் பணமும் என்னோடய லைசன்ஸும் எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா ₹1 கூட அவன் எனக்கு தந்திருக்க மாட்டான். ஒரு 2,000 5,000 கொடுத்து நீ ஊருக்கு போ நான் போட்டு விடுறேன்னு சொல்லியிருப்பான். நான் நம்பி வந்திருந்தேன்னா எனக்கு அந்த காசு போயிருக்கும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லா டிரைவரும் எப்பவும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு டிரைவருக்கு பிரச்சனைனா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி இந்த மாதிரி எனக்கு வந்த பிரச்சனையை நம்ம அண்ணனுடைய டீமு டிரைவர் அசோசியேஷன் இருந்ததுனால தான் என்னால் என் காசை வாங்கிட்டு ஊருக்கு வர முடிஞ்சுது. இல்லைன்னா என்னால் சத்தியமாக வாங்கியிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு கிழமை 2,000 3,000 5,000 கொடுத்து நீ போ தரேன்னு சொல்லி என்னை தாட்டியிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். அண்ணன் இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு என் காசு 25,000 வர வேண்டியது சொல்லி 18 ரூபா வந்திருக்கு. இன்னும் 4,000 5,000 தரணும். அது அண்ணன் நான் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஊருக்கு போங்க நான் வாங்கி கொடுக்குறேன், ஒரு 18,000 உங்கள் லைசன்ஸும் வாங்கி கொடுத்தனால நான் பொறுப்பு சொல்லியிருக்கிறாரு. அவரை நம்பி தான் நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அண்ணன் இல்லைன்னா எனக்கு பணம் வந்திருக்காது. இன்றைக்கி நான் என் அப்பாவுக்கு சாமி கும்பிட்ருக்க முடியாது. அதனால் நம்ம டிரைவர் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு டிரைவர் ஒற்றுமையாக இருக்கணும். அண்ணனுடைய அசோசியேஷனுக்கும் அண்ணன் எனக்கு செஞ்சு கொடுத்த வேலைக்கும் கோடி நன்றி. என்றைக்கு நன்றி மறக்க மாட்டேன். அடுத்து இன்னும் 1 வாரம் கழித்து பெங்களூர் தான் வேலைக்கு வருவேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் ஏர்போர்ட்டில் இருக்கிறதா சொன்னார். அந்த ஏர்போர்ட் வந்து அண்ணனை பார்த்துட்டு அவர் மூலிமா தான் நான் வேலைக்கே போவேன். பெங்களூருக்குள்ளே எந்த ஓனராக இருந்தாலும் அவர் மூலிமா தான் நான் வேலைக்கு போவேன். நாளைக்கு எதாவது பிரச்சனைனா அண்ணன் என்னை காப்பாற்றுவார். நான் ஏதாவது எந்த 100% எந்த தப்பு பண்ண மாட்டேன். அப்படி நான் தப்பு பண்ணால் அவர் அண்ணன் பொறுப்பு. தப்பு பண்ண மாட்டேன், ஒழுக்கமாக இருப்பேன்.